தமிழ் மக்களுடைய அம், அரசியல் இருப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டியது இன்றைய காலத்தினுடைய ஒரு கட்டாயமாக இருக்கின்றது. இதுவரை காலமும் தமிழ் மக்கள் சிங்கள பௌத்த பேரினவாத கட்சிகளுக்கு ஆணை வழங்கவில்லை. ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே இந்த சரித்திரத்தில் முதல் தடவையாக 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு மிக கொடூரமான ஒரு இனவாத கட்சிக்கு தெரிவு செய்யப்படக்கூடிய அளவுக்கு மக்களுடைய வாக்குகள் சென்றடைந்திருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அரசியல் சுனாமியாக அமையக்கூடிய ஒரு சூழல். அந்த வகையிலே இன்று நாடாளுமன்றத்தில் 19 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற பொழுது 8 பேர் ஒரு சிங்கள பேரினவாத கட்சிக்கு உறுப்பினர்களாக நேரடியாக கிடைத்திருக்கின்ற நிலையில் இந்த மிக மோசமான ஒரு இனவாதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்கா நாடாளுமன்றத்திலே அறுதி பெரும்பான்மையை விட கூடுதலான ஆசனங்களை கொண்டிருக்கின்றார். அவர் தன்னுடைய ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் தன்னுடைய மக்களிடம் அவர் ஒரு ஆணையை பெற்றிருக்கின்றார். 2015ஆம் ஆண்டு பதவிக்கு வந்த அரசாங்கம் தயாரித்து வைத்திருக்கின்ற அரசியல் யாப்பு வரைவை முன்கொண்டு சென்று தான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கின்றார். அப்போ அந்த செயல்பாடு அதிலே நாங்கள் ஒன்றை கவனமாக பார்க்க வேண்டும். அனுரகுமார ஒரு மிக மோசமான ஒரு இனவாதி. அவர் இதற்கு முன்னிருந்த அரசாங்கங்கள் அனைத்தையுமே அவர்கள் ஜிவிபியினரை பொறுத்தவரையிலே அவர்கள் ஊழல்வாதிகள் என்றும் அவர்கள் ஒரு மேட்டுக்குடியினர், பாட்டாளிகளுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு கருத்தியலோடு அரசியல் செய்து கொண்டு வந்தவர்கள்